என்கிட்ட ஒரு பேஷண்ட் ஃபோன் பண்ணி, டாக்டர் நான் 10 வருஷமாக சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், இப்போ கொஞ்ச நாளாட்டு இன்சுலின் போட்டுட்ருக்கேன், ரெண்டுமே பண்ண பிறகு கூட சுகர் கரெக்டாக கண்ட்ரோலுக்கு வரல. இப்போ வந்து பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், கூட கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கூட பிபிக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலுக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ நான் அவங்ககிட்ட சும்மா கேட்டேன், உங்களுக்கு ஏன் சுகர் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். முதல்ல சுகர் தான் வந்திருக்கு, அப்புறம் தான் பிபி, அப்புறம் தான் கொலஸ்ட்ரால் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு ஏன் சுகர் வந்துச்சு? கிட்டத்தட்ட 10 வருஷமாக சாப்பிட்டுருக்காங்களா? அப்போ உங்களுக்கு ஏன் சுகர் வந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை டாக்டர், நான் முன்னாடி வந்து இந்த காலையில் டிஃபன் எல்லாம் வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டேன், நிறைய நாள் ஸ்கிப் பண்ணிடுவேன், அதனால தான் எனக்கு சுகர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்க டிஃபன்லாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்களா, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்களாம், அதனால தான் சுகர் வந்துச்சு அப்படின்னு. அப்போ நான் அவங்கள கேட்டேன், அப்போ டிஃபன் சாப்பிட்ருங்க, டிஃபன் டெய்லி சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் சரியாயிரும்ல. சிரிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருதுன்னு கேட்டாலும் தெரியாது, பிபி ஏன் வருதுன்னு கேட்டாலும் தெரியாது, கெட்ட கொலஸ்ட்ரால் வருதுன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? நல்லா கேட்டுடுங்க. ஒரு ஆளுக்கு ஏன் சுகர், பிபி, கெட்ட கொலஸ்ட்ரால் வருதுன்னா ரொம்ப ஆபத்தானது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் கரெக்டான பேலன்ஸ்டு டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த மாத்திரையை நீங்கள் நிறுத்த முடியாது, இந்த இன்சுலின் நீங்கள் நிறுத்த முடியாது. முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை ஆகும், அப்புறம் 8 மாத்திரை ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் 16 மாத்திரை போட்டுட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ ஒரு கூட சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தம்பிக்கு பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சி. இந்த பெரியவங்களுக்கு 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸு, தேன் ஒன்றுமே நான் கொடுக்கல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே சரியாயிடும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிட்டுன்னு வைங்களேன், ஜாலி லைஃப் ஜாலியாக இருக்கும். மாத்திரையும் வேண்டாம், இன்சுலின் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அதான் சொன்னேன். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு கூட போட்டு கேளுங்கன்னு சொன்னேன். தெளிவாக உங்களுக்கு கரெக்டாக புரியும். சரியா? வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா? நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான்.